சேனல் ரெபாரேட்டரில் உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்மளோட போன வீடியோவில் இந்த மாதிரி ஒரு ப்ளூடூத் ஆப்பை வச்சு இந்த மாதிரி ரோபோட்டை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த லேசர் பாயிண்டர் கண்ட்ரோல் அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக் லேசர் பாயிண்டர் கண்ட்ரோல். ஸோ அந்த வகையில் நான் இதை எப்படின்னு கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணினேன். ஸோ இந்த ஃப்ரண்ட் அதாவது கீழே இருக்க அந்த ரோபோட்டோட மோட்டர் வந்து இதில் வந்து 3 and 4 வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அப்புறம் இங்கே ஒரு 2 மோட்ரு நான் கொடுத்துருக்கேன். நான் இந்த மோட்ரு வந்து 1ம் இந்த மோட்ரு 2ம் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ஒரு லேசர் பாயிண்டர் இருக்குது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி இந்த ஃப்ரண்ட் லைட் வந்து ஆஃபில் இருக்கும்போது இது ஃபார்வேர்ட் பேக்வேர்டு போனால் இந்த லேசர் பாயிண்டர் வந்து மூவ் ஆகும். நம்ம இங்கே பார்க்குறோம், இங்கே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த லேசர் பாயிண்டர் அப், லேசர் பாயிண்டர் டவுன். ஸோ அதே மாதிரி இதை ப்ரெஸ் பண்ணால் லேசர் பாயிண்டர் வந்து லெஃப்ட் திரும்பும், ரைட்டு திரும்பும். இப்போ லேசர் பாயிண்டர் ஆன் பண்ணணும்னா இந்த ஹார்ன் இதை ப்ரெஸ் பண்ணால் இங்கே ஆன் ஆயிரும். இங்கே தெரியும் நினைக்கிறேன், என்னோடய கையில் வந்து லேசர் பாயிண்டர் அடிக்கும். ஸோ லேசர் பாயிண்டர். ஸோ இப்போ இதை அப் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த ரோபோட்டையும் மூவ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா இந்த இதை ஆன் பண்ணிட்டேன்னா ரோபோட் ஃப்ரண்ட்டில் போகும், பேக்கில் வரும், லெஃப்ட்டு ரைட்டு எல்லாமே திரும்பும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருக்கேன். இது நம்ம கடைசியாக அவருக்கு எப்படி ரன் பண்ணி பார்க்கலாம் இருக்கா. அதுக்கு முன்னாடி நம்ம கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நம்மளோட ஆர்டினோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி நான் ஏற்கனவே வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எப்படி அப்படின்ட்டு. இந்த ப்ரோக்ராம் வேணும் அப்படின்னா கூட உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி நம்ம மோட்டர் டிரைவர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அந்த மோட்டர் டிரைவர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடி வந்து வீடியோக்களில் பார்த்துருந்தோம். அது பார்க்கலைன்னா அதோட லிங்க் வந்து அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது ஒருக்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து நான் ஒரு 3 பின்னை வந்து எடுத்திருக்கேன். அதில் 2 பின்னு அவுட்புட்டாகவும் 1 பின்னு வந்து இன்புட்டாகவும் கொடுத்துருக்கேன். அதில் இந்த பின்னை வந்து அவுட்புட்டாக, இந்த பின்னை இன்புட்டாகவும் கான்ஃபிகர் பண்ணி இதோட அவுட்புட்டை அப்படியே டைரெக்டாக இதில் இன்புட்டாக கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்ததாக நம்ம அந்த வர்ற டேட்டாவெல்லாம் வந்து சீரியல் மானிட்டர்லேருந்து வர்ற டேட்டாவெல்லாம் எக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த வர்ற வேரியபிள் டபிள்யூவாக இருந்துச்சுன்னா டிஜிட்டல் ரைட் A0,1 அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த A0 பின்னு வந்து ஹை ஆகிடும். அதாவது கேபிட்டல் டபிள்யூன்ற டேட்டா வந்துச்சுன்னா, ஸ்மால் டபிள்யூ வந்துச்சுன்னா அந்த A0 பின் வந்து 0 ஆகிடும், அதாவது கிளியர் ஆகிடும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம இந்த செக்மெண்ட்டுக்கு நம்ம அடுத்து வரலாம். இப்போ நான் இந்த கான்செப்ட் நம்ம வந்து முடிச்சிடலாம். இந்த கேபிட்டல் டபிள்யூ நம்ம அனுப்புனா இதோட பின்னு A0 வந்து ஹை ஆகும். ஹை ஆனால் என்ன நடக்கும்னு கேட்டோன்னா இங்கே ஒரு இஃப் கொடுத்துருக்கோம். அந்த இஃப்பில் டிஜிட்டல் ரீடு A1 ஹையாக இருந்துச்சுன்னா, அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா A0வையும் A1ஐயும் அப்படியே டேரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகும்னா A0 ஹை ஆனால் A1ம் ஹை ஆகும், A0 லோ ஆனால் A1ம் லோ ஆகும். அப்போ இப்போ A0 ஹையாக இருக்கா லோவாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். A0 ஹையாக இருந்துச்சுன்னா A1ம் ஹையாக இருக்கும். அப்போ இந்த இஃப் கண்டிஷன் நடக்கும். இப்போ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம்னா சுவிட்ச், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில் அதே சுவிட்ச் தான். அதாவது மோட்டார் வந்து ஃபார்வர்ட், அதாவது ரோபோட் ஃபார்வர்டில் போகும், ரோபோட் பேக்வேர்டில் போகும், அப்புறம் லெஃப்ட்டு ரைட்டு ஸ்டாப்பு இதெல்லாம் நடக்கும். சரி, இப்போ சப்போஸ் ஸ்மால் டபிள்யூ போனால் என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஸ்மால் டபிள்யூ போணுச்சுன்னா A0 வந்து கிளியர் ஆகிடும். A0 கிளியர் ஆச்சுன்னா A1ம் கிளியர் ஆகிடும். அதாவது A1 வந்து கிரவுண்டு கனெக்ட் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா இந்த சுவிட்ச் கேஸில் இருக்கிறதெல்லாம் நடக்கும். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா கேஸ் எஃப் அதாவது ஃபார்வர்ட் பட்டன் அழுத்தும் போது M1 அதாவது ஃபஸ்ட்டு மோட்டர் வந்து ஃபார்வர்ட் போகும், அதாவது ஒரு டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகும். அடுத்து வந்து B அழுத்தும் போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகும், அதே மோட்டர், அதாவது 1வது மோட்டர். அடுத்து வந்து L அழுத்தும் போது அடுத்த மோட்டர் 2வது மோட்டர் ஒரு டைரெக்ஷன்லையும், R அழுத்தும் போது அந்த 2வது மோட்டர் வந்து அடுத்த டைரெக்ஷன்லையும் ரொட்டேட் ஆகும். அடுத்து இந்த S அப்படின் போது எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இந்த லேசர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு V, அதாவது V அழுத்தும் போது என்ன ஆகும்னா A2 வந்து அவுட்புட்டாக கொடுத்துருவோம். இது வந்து நான் யூஸ் பண்ணிக்க லேசர் வந்து டாய் லேசர் தான், கடையில் வைக்கிற இந்த திருவிழா கடையில் வைக்கிற லேசர் தான். இது நீங்கள் கடையிலே நல்ல குவாலிட்டி ஆஃப் லேசர்ஸ்லாம் கிடைக்கிது. இந்த லேசரை பொறுத்தவரை ஒரு காஷன் என்ன அப்படின்னா கண்ணில் டைரெக்டாக படக்கூடாது. அது டாய் லேசராக இருந்தாலும் சரி, பவர்ஃபுல்லான லேசராக இருந்தாலும் சரி. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வகையில் கேபிட்டல் V அதாவது ஹார்ன் அந்த இதை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா லேசர் பாயிண்டர் வந்து ஆன் ஆகும். அது ஆஃப், இதை திரும்ப ஸ்மால் V நம்ம சென்ட் பண்ணும்போது லேசர் பாயிண்டர் ஆஃப் ஆயிரும். ஸோ அதை ஒருக்க நம்ம இன்னொருக்க செக் பண்ணி பார்த்துடலாம். இன்னொருக்க
ஃபார்வேர்ட், இப்போ ரோபோட் ஃபார்வேர்ட், பேக்வேர்ட், அப்புறம் ரைட் லெஃப்ட் திரும்புது. சரி, இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டேன்னா இந்த லேசர் பாயிண்டர் அப் டவுன். ஸோ இப்போ லேசர் பாயிண்டர் ஆஃபில் இருக்குது. இப்போ லேசர் பாயிண்டர் ஆன் பண்ணுறதுக்கு நான் இந்த இதை லேசர் பாயிண்டர் ஆன் ஆயிடுச்சு, ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் ஆயிடுச்சு. இப்போ அப் ஒன்னா அப் டவுன் லெஃப்ட் ரைட். சரி, இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் வந்துக்கிட்டு இருக்குது. அதுவரை இணைந்திருங்கள். ரெபாரட்டரோட. நன்றி, வணக்கம்.